பிறந்ததுல இருந்தே ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைன்னா, கெட்டவனா இருந்து தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக நீங்க நல்லவரா மாறி இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய மனசுனா. எனக்கு என்ன மேடம் பெரிய மனசு? உங்க புருஷனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க காரணமா இருந்த என்கிட்டயே கருணையா பேசுறீங்களே, உங்களுக்கு தான் மேடம் பெரிய மனசு. உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாது மேடம். ஸ்ரீஜா இல்ல, அந்த ஆண்டவனே வந்து உங்களுக்கு எதிரா பேச சொன்னாலும் நான் பேச மாட்டேன் மேடம். நான் கோர்ட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பா வருவேன் மேடம். சாட்சி சொல்லுவேன் மேடம். உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ நிரபராதின்னு நான் நிரூபிப்பேன் மேடம். சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து நான் காப்பாத்துறேன் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். இத சொல்லிட்டு போகதான் மேடம் நான் வந்தேன். இவ்ளோ நல்ல மனசு இருக்கிற உங்களுக்கு எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேன். ஸ்ரீஜா சொன்ன மாதிரி உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்காது. என் அத்தை கிட்ட சொல்லி எப்படியாவது நீங்க பண்ண தப்புக்கான குறைஞ்சபட்ச தண்டனைய நான் உங்களுக்கு வாங்கி தரேன். தண்டனை முடிஞ்சு நீங்க சீக்கிரம் உங்க குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழலாம். நான் பண்ண தப்புக்கு எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல மேடம். எனக்கு சாவ கண்டுலாம் பயம் இல்ல மேடம். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே கவலை என் பொண்டாட்டி புள்ளைய பத்தி தான் மேடம். மேடம், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்கண்ணா. ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சி நான் செத்து போயிட்டா என் குடும்பத்தை அனாதையா விட்டுறாதீங்க மேடம். என் பொண்டாட்டி ரொம்ப வெகுளி மேடம். யாரு எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவா மேடம். அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க மேடம். என் பொண்ணு அவ ஆசைப்படுற மாதிரி படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கிடுங்க மேடம். நீங்க அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க வேணாம். உங்களுக்கு கண்டிப்பா ஒன்னும் ஆகாது. அதுக்கு நான் பொறுப்பு. உங்க குழந்தைய நான் படிக்க வச்சு அவங்களெல்லாம் பெரிய ஆள் ஆக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. மேடம், ரொம்ப நன்றி மேடம். மேடம், இந்த ஒரு வார்த்தை போதும் மேடம். நான் வரேன் மேடம். வரேன் மேடம். மேடம், என் பொண்டாட்டி புள்ளைய நல்லா பாத்துக்கோங்க மேடம். கண்டிப்பாண்ணா. ரொம்ப நன்றி மேடம். அவரை சுற்றாதீங்க. வேண்டாம். வேண்டாம், என்ன சுற்றாதீங்க. வேண்டாம், என்ன சுற்றாதீங்க. அவரை சுற்றாதீங்க. இங்க பாரு, தள்ளி போயிடு. இல்லன்னா நீ அவங்க கூட சேர்ந்து செத்து போயிடுவ. அவரை சுற்றாதீங்க. நவுந்து போயிடு. இல்ல உன்னையும் சேர்த்து சுற்றுவேன். ஒரு கோர்ட்ல சரண்டர் பண்ணா மட்டும்தான் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து என்னால காப்பாத்த முடியும். ஏய், ஒழுங்கா போயிடு. இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இவரை புரியா இல்லையா? சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்து. இவரை விட்டா எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. சொன்னா கேட்க மாட்டா? ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், நல்ல பொறையா இல்லையா? ஏய், ப்ளீஸ்.
Please, வேண்டாம். அபி 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 சஞ்சீவ், உனக்கு என்னாச்சு? சஞ்சீவ் என்னாச்சு என்னாச்சு சஞ்சீவ்? அபி சஞ்சீவ் அபி சஞ்சீவ் ஏய் அந்த சஞ்சீவ் கொலைகாரன் என்னாச்சு? அவரை சுட போய் என்னாச்சு? என் அபியை சுட்டுட்டாங்க. என் அபியை யாரோ சுட்டுட்டாங்க. என் அபியை சுட்டுட்டாங்க. என்னப்பா சொல்ற? என்னாச்சு? என் அபியை யாரோ கொஞ்சம் சுட்டுட்டாங்க. அமைதியா இருப்பா. என் அபியை காப்பாத்தணும். சொல்றத கேளுப்பா சஞ்சீவ். என் அபியை காப்பாத்தணும். சஞ்சீவ் என்னப்பா ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? என்னப்பா நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு மனச. இந்தாப்பா இந்த தண்ணியை குடி. அபியை காப்பாத்தணும். அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போது சார். அதெல்லாம் உன் ஒய்ஃபுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. வெளி உலகத்தையே பார்க்காம ஜெயிலுக்குள்ளேயே இருக்கும்ல, அதான் இந்த மாதிரி கெட்ட கனவு வரதெல்லாம் சகஜம்தான். முதல்ல தண்ணியை குடிப்பா, ஒய்ஃபுக்கு ஒண்ணும் ஆகாது. எதுவும் பேச வேணாம், பேசாம அமைதியா படு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். மனசை போட்டு குழப்பிக்காம படுப்பா, தூங்கு. இப்ப நான் கண்டது கனவு மாதிரியே இல்ல அபி, நிஜம் மாதிரி இருந்துச்சு. என்ன தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அபி. உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அபி. கடவுளே, என் சஞ்சீவ் தூக்குக்கு போகணும்னு ஸ்ரீஜா எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அது அத்தனையும் உடைச்சு சஞ்சீவனை எனக்காக காப்பாத்தி கொடுக்க போற. போலீஸ் ஆபீசரை கொலை பண்ண அந்த கொலைகார மனசையே நீ எனக்காக மாத்தி வச்சிருக்க. அவரு கோர்ட்ல இன்னைக்கு சாட்சி சொல்றத வச்சு என் சஞ்சீவன் நிரபராதின்னு நிரூபிச்சு அவனை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்த போற. என்னோட மஞ்ச குங்குமத்தை நீ எனக்கு காப்பாத்தி கொடுக்க போற. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல சாமி. இனிமேலாவது எனக்கும் என் சஞ்சீவுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதான் கடவுளை காப்பாத்தணும். சஞ்சீவுக்கு ஒன்னும் ஆகாம நீதான் துணையா இருக்கணும். அபசகுனமா குங்குமம் கை தவறி கீழே விழுந்துருச்சே சாமி. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. எப்படியாவது நீதான் என் சஞ்சீவ காப்பாத்தணும். கடவுளே, அபசகுனம் மாதிரி குங்குமம் தரையில விழுந்துருச்சு. எனக்கு அதுவே ரொம்ப பயமா இருக்கு. நான் பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக் கூடாது கடவுளே. சாமி, குங்குமம் தரையில சிந்தினது என்னமோ எனக்கு அபசகுனமாவும் தப்பாவும் தோணுது. எனக்கு தோன்ற மாதிரி எதுவும் தப்பா நடந்துடக் கூடாது கடவுளே. நீதான் எங்களுக்கு துணை நிக்கணும்.
उधर सागो ஓ இதுதான் டெல்லி சிட்டியா? வாட் எ சிட்டி. पैसा கொடுங்கோ. வாட்? पैसा पैसा கொடுங்கோ. வண்டிக்கு வாடகை கேக்குறியா? இதோ உடனே கொடுத்துறேன். ஓகே வெயிட். 1 2 டேக் இட். बेवकूफ. தேவகோ மீ. Thank you, thank you. I like you. Bye. Bye. புதிய வானம் வானம் வானம், புதிய பூமி 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 பூமி, புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. ஹோ, 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 ஹோ. பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே, பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே, நல்லவர் எல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கின்றது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை பிறக்கின்றது, என்று ஆசை துடிக்கின்றது. ஓ லா 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 லா. கொன்றவன யார்கிட்ட? லூசா இருப்பாளா? எதுக்கு இந்த பீப்பா என்ன அடிச்சிட்டு போகுது? எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடினது தப்பா? இதே தமிழ்நாட்டு பொண்ணா இருந்தா என் கூட ஆடிட்ல போயிருக்கோம். கண்ட்ரி ஃபெலோ. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஆமா, தங்கச்சி வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. போன் பண்ணி பேசலான்னு பார்த்தா ஊருக்கு வர அவசரத்துல போனை வச்சுட்டு வந்துட்டோமே. நமக்கு நம்ம நம்பரே மனப்பாடமா தெரியாது. நாமளே செவுத்துல எழுதி வச்சுதான் பார்ப்போம். இதுல அடுத்தவங்க நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப யார் நம்பரும் ஞாபகத்துல இல்லையே. இப்ப என்ன பண்றது? சரி, எப்படியாவது தங்கச்சி வீட்டை தேடி கண்டுபிடிப்போம். அம்மாடி தங்கச்சி. எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. அவங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது, நமக்கு ஹிந்தி தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. ஏதாவது கடையில கேட்போமா? இது ஸ்ரீஜா மாதிரி தெரியுதே. ஸ்ரீஜா தானா? இல்ல வேற யாரையாவது ஸ்ரீஜான்னு நினைச்சு பாக்குறோமா? சரி, செக் பண்ணி பாப்போம். ஸ்ரீஜா, யாரு என் பேரு சொல்லி கூப்பிட்டா? ஆஹா, கன்ஃபார்மா ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜா இங்க இருக்கானா? சிந்தாமணி, எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்ரீஜா ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு நாங்க பெங்களூர் போறோம். என்ன, தங்கச்சியும் மாப்பிள்ளையும் கிளம்புற அன்னைக்கு நீங்களும் கிளம்புறீங்களே, சரியில்லையே. எதுடா சரியில்லை? எல்லாம் சரிதான், நீ வாயை மூடு. ஆமா ஆமா, சரிதான் சரிதான். சிலர் நம்ம கூட வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருக்கும், சிலர் நம்மளை விட்டு போனாதான் சந்தோஷமா இருக்கும். தரித்திரம் நம்மளை விட்டு போனா, தரித்திரம் வீட்டை விட்டு போனா நல்லதுன்னு சொல்ல வந்த மாமா. நீங்க போங்க, நீங்க போங்க போங்க போங்க. இவ பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா, இவ இங்க என்ன பண்றா? அந்த சிந்தாமணி எங்க ஆளை காணோம்? அவளும் இவ கூட தானே சுத்திக்கிட்டு இருப்பா. அவ எங்க போயிருப்பா? இந்த அம்மா இதோ வரேன்னு சொல்லிட்டு போய் half an hour ஆச்சு. எங்க போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு சஞ்சீவ் கேஸ் வேற கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னா
என்ன நிக்க வச்சுட்டு எங்க தான் ஊர் சுத்த போச்சுன்னே தெரியல. சென்னையில தான் ஊர் சுத்துதுன்னு பார்த்தா டெல்லி வந்து ஊர் சுத்துது. சரியான ஊர் சுத்தி அம்மாவா இருக்கு. பெங்களூர் போறேன்னு இவ இங்க தான் சுத்திட்டு இருக்காளா? இங்க என்ன பண்றா? கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ என்ன பண்றான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷோ, இவ எதுக்கு டெல்லி வந்தா? நம்மள பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே.